அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிக்கல் சேனலுக்காக. இன்னைக்கு நாம நலம் தரும் சித்த மருத்துவன்ற தலைப்புல நலம் வாழ் மையம் சித்த மருத்துவ மையத்தோட டாக்டர் பிரசன்னா அவர்களை சந்தித்து பேச இருக்கோம். சிறுநீரகங்களோட பிரச்சனை தொடர்பா அது என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படுது, அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம அவரை பார்த்து பேச இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாம சிறுநீரகங்கள் வருது. அதனால வயிற்று வலியினால குடிக்கிறாங்க, சிறுநீர் சரியா போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் எதனால ஏற்படுது? சிறுநீரகங்கள்னா முதல்ல நம்மளுடைய சிறுநீர்ல உப்புகளோட படிவுகள் இருக்கு. சரிங்க சார். அமில உப்பா இருக்கலாம், தாது உப்பா இருக்கலாம். சரிங்க சார். உணவுனால ஏற்படுறது. ஆமா, கண்டிப்பா. நீர் சரியா சாப்பிடலன்னா கூட கண்டிப்பா அந்த உப்புகளோட நேரங்களுக்கு ஒரு முறை நம்மளோட யூரின் சிறுநீர் வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த உப்புகள் அப்படியே வெளியேறும். இல்லைன்னா சிறுக சிறுக படிந்து உடனே எல்லாம் யாருக்கும் சிறுநீர்கள் உருவாகும். சிறுக சிறுக படித்து அது ஒரு சின்ன கல்லா உருவாகும். இன்னும் படிவுகள் கூட கூட அளவு பெருசா கிட்னியா எப்ப கிட்னில இருந்து வெளில நம்மளோட சிறுநீர் பாதைக்குள்ள வருதோ அப்பதான் வலிகள் ஆரம்பிக்கும். அந்த வலிங்கிறது கடுமையான வலியா இருக்கும். சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி, யாராலையும் அந்த வழியை தாங்க முடியாது. அதுல முக்கியமான விஷயம் துடிச்சிரும். வலிகள் வரதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்போட பின்புறத்துல இருந்து ஆரம்பிக்கும். சிறுநீர் பாதை முழுக்க நம்ம இந்த பெல்ட் போடுவோம் தெரியுங்களா, அந்த பெல்ட் வழியாதான் அந்த பெயினே வரும். வந்ததுன்னா அதிகப்படியான வலி. ஒரு சின்ன தண்ணி கூட குடிக்க விடாது. ஒரு அரை டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட உடனடியா வெளியே அதான் வாமிட்டிங் சொல்லுவாங்க. சிம்டம்ஸ்ல அதுதான் முக்கியம். சிம்டம்ஸ் முதல்ல வாமிட், பெயின், அடுத்து வாமிட். மூணாவதா வருது சிறுநீர்லயே ரத்தம் கலந்து வரும். ரத்தம் எப்படி வருது பாத்தீங்கன்னா கல்லு வெளியேற வரும்போது சிறுநீர் பாதையை கிழிச்சுக்கிட்டு தான் வரும். நம்மளோட சிறுநீர் பாதை அந்த டியூப் பாத்தீங்கன்னா 4 மில்லிமீட்டர் தான். ஆனா கல்லு 4 மில்லிமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா பெரிய வலிகள் இருக்காது. 6, 8ன்னா அந்த 4 மில்லிமீட்டருக்குள்ள வரும்போது கிழிச்சுக்கிட்டு தான் வரும். ஏன்னா கல்லோட ஜவ்வரிசி மாதிரி இருக்காது. நம்மளுடைய உப்பு கல் பாத்திரீங்களா, கல்லோட வடிவம்னு ஒண்ணு கிடையாது. ஷேப் இல்லாம இருக்கும். முக்கியமா ஷார்ப்பா இருக்கும். இந்த ஷார்ப் பண்ணோம்னா கிழிச்சிட்டு வரும்போது ரத்தம் கலந்து வரும். அதனாலதான் ரத்தம் வராது. சரிங்களா? முக்கியமான சிம்டம்ஸ் இதுதான். அப்புறம் சிறுநீர் போற மாதிரியா சிம்டம்ஸ் வரும், ஆனா சிறுநீர் வராது. அடைச்சிருச்சு அப்படின்னா குறுகால அடைச்சிருச்சுன்னா நீரே போகாம வலி கடுமையா வலி கடுமையா இருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டா கூட ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வலி வந்துகிட்டே தான் இருக்கும். அலோபதி மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. ட்ரிப்ஸ் போட்டுதான் கொஞ்சமா அந்த வலிகளை குறைப்பாங்க. ஆனா வயிற்கான காரணங்கிறது நம்ம சரியா தண்ணி குடிக்காதது முதல் ஒரு. சரி டாக்டர். ஓகே. அடுத்து நம்மளுடைய உடல் வெப்பம், அதிக சூடுங்கிறது 2வது காரணம். சரிங்க சார். 3வது இப்ப நீர் வந்தாலும் அதை அடக்கி வச்சுக்கிறது. அடக்கவே கூடாது. நீருங்கிறது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 முறை. அதுக்கு தகுந்த நீங்க தண்ணீர் குடிச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த 6 முறை போகும். இந்த 6 முறைன்னு பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 வாட்டி எக்ஸ்ட்ரா தான் போகுமே தவிர்த்து குறையாது. சிறுநீர் 4 முறை 3 முறை தான் போகுதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கல் உருவாகும். விஷயம்னா கல் ஒரு வாட்டி உருவானா ஆயுசுக்கும் எப்ப வேணாலும் உருவாகும். நிரந்தர தீர்வுங்கிறது கிடையாது. நம்மளுடைய உணவு பழக்கம், நம்மளுடைய பழக்க வழக்கம், உணவுனாலதான் அதை சீரமைக்க. சரி. உணவு நீங்க அதிகப்படியான உணவுகளோ அதிக உப்பு சம்பந்தமான உணவுகளோ எடுக்கும் போது கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சரி. நம்ம இப்ப நிறைய என்ன பிரச்சனை இப்போ உள்ள மாடர்ன் டேஸ்ல என்ன பிரச்சனை, ஜங்க் ஃபுட், உணவு முறை மாறிடுச்சு. நிறைய உப்புகள் சேர்ந்த உணவு. டேஸ்ட் கடையில பாத்தீங்கன்னா தெரியும் 8 விதமான உப்புகள் போடுறாங்க. உப்புன்னே யாருக்கும் தெரிய போறது. கண்டிப்பா பேரு கூட தெரியும். அதே மாதிரியான உப்புகள் போடுறாங்க. அந்த உப்புகள்லாம் எங்க போகும்? உடலுக்குள்ளதான் போகும். கண்டிப்பா. அது மாதிரி சாப்பிட்ட உடனே கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணா பெவரேஜஸா இருக்கலாம், ஐஸ்கிரீம்ஸா இருக்கலாம். இந்த பழக்க வழக்கம்லாம் இப்ப உருவானதுதான். இதுதான் கல்லடைப்பு உருவாது முக்கிய காரணம். ஏன்னா முந்தைய காலகட்டங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் வந்தது இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா உணவு முறையினாலதான் இது பாதிப்பே வருது. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா வெளியே தண்ணி வச்சிருப்பாங்க, காலைல தண்ணி ஊத்திட்டு தான் உள்ளே வரும். அந்த பழக்க வழக்கம் ஏன் இருந்ததுன்னா உடல் சூடு பாதத்துல இருந்தே குறைக்கணும். பாதத்துல தண்ணி ஊத்தி பாத்தீங்கன்னா அடுத்த 2வது நிமிஷம் யூரின் வரும். எல்லாருக்குமே ஃபீல்ட் ஒர்க் தான். எல்லாம் வெளியில போய் தான் வேலை பார்க்கறாங்க, நிறைய டிராவல் பண்றாங்க. நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு பெருசா யூரினே வராது. ஏன்னா வேர்வை மூலியமா தண்ணி. அவங்க எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா 4 முழுக்க வெளில போயிருப்பாங்க, ஒரு முறை கூட தான் யூரின் போயிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம், 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது தண்ணி பாத்தீங்கன்னா காலைல தண்ணி ஊத்தி விடும். தண்ணி ஊத்தும் அந்த குளிர்ச்சியில யூரின் வரும்.
சரி சரிங்களா? நம்ம தற்காப்பு முறைங்கிறது இதுதான். கண்டிப்பா நம்மளுடைய ஏன்ஷியன் சயின்ஸ் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கடைபிடித்தாலே நோய்கள் வராது. சரிங்களா? முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. நம்ம தண்ணிங்கிறது நம்மளுக்கு தாகம் எடுத்தாதான் கிடையாது. ஏதோ ஒரு கணக்கு இத்தனை நேரத்துக்கு ஒரு முறை குடிக்கிறேன், இவ்வளவு லிட்டர் குடிக்கணும்ன்றாங்களே. ஒரு நாளைக்கு சார் நம்மளுடைய வேலைகள் சம்பந்தமான, சரி இப்ப நீங்க வெயிலே வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 லிட்டர் தண்ணிங்கிறது பத்தாது. இப்ப நான் உள்ள உட்காந்து ஒரு ரூம் குள்ள உட்காந்து வேலை பாக்குறோம் அப்படின்னா 2 லிட்டர் தண்ணிங்கிறது போதுமானது. சரிங்களா? இப்போ 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணிங்கிறது கண்டிப்பா எடுத்தே ஆகும். நம்ம உணவுகள்ல இது மூலியமா நீர் வந்து சேர்ந்துடும். குறைஞ்சபட்சம் நம்ம குடிக்கிறது 2 லிட்டருங்கிறது கண்டிப்பா குடிக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 100 ml கணக்கு வச்சீங்கன்னா சாதாரணமா கடந்து போயிடலாம். ஆமா, சரிங்களா? எடுத்த உடனே நிறைய தண்ணி குடிக்கும், அது ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. காலைல நான் ஏந்திரிச்சோன்னா 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன். நல்லதா சார்? கண்டிப்பாக அதிகமா எதையுமே எடுக்கக்கூடாது. காலைல வெறும் வயிற்றுல ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க, அது நல்லது, குடலை சுத்தம் பண்ற மாதிரி சொல்றாங்க. அது சரியான? கண்டிப்பா சார். காலைல எழுந்திரிச்சோன்னா நம்ம பல் விளக்கணும், ஒரு மிதமான வெந்நீர், பச்சை தண்ணியும் இல்லாம மிதமான, ரொம்ப சூடாகவும் இல்லாம ஒரு மிதமான வெந்நீர் வச்சு எவ்வளவு அளவு குடிக்கணும்? ஒரு 1/4 லிட்டர், 200 ல இருந்து 200. காலைக்கு ஒரு டம்ளர், ஒரு டம்ளர் போதும். அதிகமா நீங்க நிறைய நீர்கள் குடிச்சீங்க அப்படின்னா யூரின் அதிகமா போகுது. அது என்னன்னா கிட்னிக்கான வேலைகளை அதிகப்படுத்துது. நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கணும். நீங்க 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஈவனா இருந்துகிட்டே இருக்கும். நான் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிப்பேன், ஆனா 1 லிட்டர் குடிப்பேன் அப்படிங்கிறது அதுவும் உடலுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். சரிங்களா? அளவுக்கு மிஞ்சினா எல்லாத்துக்கும் ஒரு அளவு. உணவே பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்ய தகுந்தாப்புலதான் சாப்பிடணும். நான் உட்கார்ந்தே வேலை செய்வேன், 3 வேளையும் அசைவம் சாப்பிடணும்னா நம்மளுக்கு உடலுக்கு ஒரு கட்டத்துல நோயை தான் உண்டாக்கும். சரிங்களா? இதுதான் இப்ப கேலரிஸ கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. 2000 கேலரி, 2500 கேலரி, இவங்க இந்த கேலரி சாப்பிடணும், இந்த கேலரி சாப்பிடணும். ஜென்ரலா சொல்லும் போது பசிக்கு உணவு. பசி சாப்பிடணும். காலையில நல்லாவே சாப்பிடலாம், மதியம் அதை விட குறைவு. நைட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரமா சாப்பிடணும், அதே நேரத்துல அளவா சாப்பிடணும். அரை வயிறு உணவுங்கிறது போதும் நைட். சரி, நைட் வந்து நீங்க ரெஸ்ட் தான் கொடுக்கணும். நைட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறது தான் இன்னைக்கு டயபெட்டிஸ் மாதிரியான பெரிய வியாதிகள் வந்து முக்கிய காரணமா இருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்ட உடனே, இரவுல சாப்பிட்ட உடனே ஒரு 100 அடி 100 ஸ்டெப்ஸ் வாக்கிங் கண்டிப்பா, சிறு குறு நடைன்னு சொல்றது. சரிங்களா? ஒரு சின்ன நடை போயிட்டு வந்து தூங்குறது. சரிங்களா? இது வந்து செரிமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க செரிச்ச பிறகு தூங்குறது உடலுக்கு ஆரோக்கியம். கல்லே பாத்தீங்கன்னா சிறுநீரகல்லே நிறைய வகைகள் இருக்கு. கால்சியம் கல்லு, இதுல நிறைய பேருக்கு வருது. 90% பீப்புள்ஸ்க்கு வந்து கால்சியம் கல் தான். இது மாதிரி கல்கள்லாம் இருக்கு. பாஸ்பேட், யூரிக் ஆசிட், இது மாதிரி கற்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து சிறு அளவுல தான் உருவாகும். அது நோய் நிலையை பொறுத்து தான் உருவாகும். ஆனா கால்சியம் ஆக்சைடுங்கிற கல்லு தான் 90% பீப்புள்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? இப்ப நம்ம அதுலயே என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லு வந்துட்டா வந்து கால்சியம் சம்பந்தமான உணவுகள் குறைக்கணும் அப்படின்னு. குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை சீரா எடுத்துக்கணும். ஒரே நாள்ல நான் நிறைய சாப்பிடுறது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, காய்கறியை பொறுத்தளவு நாங்க சொல்றது முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் 2 காயை கண்டிப்பா தவிர்க்கணும். இரவு நேரங்கள்ல தக்காளியை தவிர்க்கணும். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் தக்காளி சட்னி தான். நைட்டு தக்காளி இல்லாம சமைக்கிறதே கிடையாது. ஈஸியா செய்யலாம், ரெண்டாவது எல்லாரும் பிடிக்கும். நிச்சயமா காலையில இருந்து மதியம் இரவு வரையும் பயன்படுத்துறாங்க. அதுமே பெரிய பாதிப்பு. கண்டிப்பா தக்காளியோட மூலப்பொருள் பாத்தீங்கன்னா கல்லு உருவாகிறதுக்கான மூலப்பொருள் அதிகமா இருக்கு தக்காளியில. அதிகமா தக்காளி இரவு நேரங்கள்ல வேண்டாம். இரவு நேர உணவுங்கிறது ரொம்ப எளிமையான உணவா இருக்கும். ஆவியில வெந்த உணவுகளா இருக்கிறது நல்லது. இட்லி, தோசை கொடுக்குறாங்க. நீங்க எல்லாருக்குமே தோசைங்கிறது முக்கியமா குழந்தைங்களுக்கு. நீங்க பகல் நேரத்துல கொடுக்குற தோசை இருக்கிறது அவங்களுக்கு விருப்பத்துக்கு கொடுக்கு. ஆனா நைட் நேரத்துல ஒரு ஊத்தாப்பம் இல்ல ஆப்பம் மாதிரி மூடி வச்சு கொடுக்கறது, அது ஒரு செமி பாயில்னு வச்சுக்கலாம். அது வந்து ஜெர்னிக்கிறது நல்லா இருக்கும். ஆனா நம்ம ரோஸ்டடா கொடுக்குறோம், ஒரு தோசை கொடுக்குறோம்னா அது உடலுக்கு சூடதான் கொடுக்கும். அது பித்த சம்பந்தமான சிறுநீரகங்களுக்கு போய் தேங்குது. சூடு சேரும்போது அந்த நீர் என்ன ஆகுது, உப்ப கல்லா மாத்துது. சூடு சேரும் போதுதான் அந்த கல்லு. சூடு பண்ணலைன்னா அந்த இடத்துல கல்லு உருவாக சான்சஸ் இல்லை. சரிங்களா? உடலோட வெப்பம் அதிகரித்து கூட ஒரு காரணம். வெப்பத்தை குறைக்கணும்னா முதல் விஷயம் தண்ணீர் தான். அதுதான் முதல்ல தண்ணீருங்கிறது சொல்றோம். இதுக்கு நீங்க வந்து நான் தற்காப்பா ஏதாவது செய்யணும்னா முதல் விஷயம் முதல் யூரின் போகணும். இதான் முதல் தற்காப்பு. எக்காரணத்தை கொண்டும் நீர் வரும்போது அடக்கக்கூடாது. யூரின் வருதா, அது மிட் நைட் ஆனாலும் ஏஞ்சி போயிட்டு வந்துடும். நான் அடக்கிக்கிட்டே இருப்பேன். நீங்க எந்த அளவு நீரை வந்து அடக்க வைக்கிறீங்களோ அந்த அளவு உப்பு படிவங்கள் கீழே இறங்கதான் செய்யும். உப்ப நீங்க கீழே இறக்கிட்டு நீங்க வெளில கொண்டு வரது கஷ்டம். கண்டிப்பா. சிறுநீரக கல் பிரச்சனை தொடர்பான
நலவாழ் மையத்தின் பிரபல சித்த மருத்துவர் திரு பிரசன்னா அவர்களின் தொடர் விளக்கங்களை மேலும் பகுதி 2 காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பகுதி 2 மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜயராஜ் கிரிக்கல் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.